சரி, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு என்னது? செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் என்னது? அதாவது இப்போ பாக்டீரியாவில் வந்து என்னாச்சு, பைனரி ஃபியூஷனில் தான் வந்துச்சு ரைட்டா. அது ஒரு செல் 2 செல்லில் பிரிஞ்சிடும் ரைட்டா. அது பைனரி செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் ஆகுது ரைட்டா. இப்போ அவன் என்ன சொல்கிறான், நல்லா கவனிங்க. டிப்பிக்கல் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு டிப்பிக்கலாக வழக்கமான செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன், செக்ஸ் மூலிமா ரீப்ரொடக்ஷன், அதாவது உண்டாகிறது, சந்ததியை உண்டாக்குவது ரைட்டா. அது வந்து வழக்கமாக செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து இன்வால்வ்டு நடக்கிறது. எப்படி? இந்த ஃபார்மேஷன் அண்டு ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ். ஃபார்மேஷன் அண்ட் ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ். கேமெட்டு தானே ஃபியூஷன் ஆகுது. நியூக்ளியோடைடு என்ன இப்போ தான் நம்ம பார்த்தோம். அதாவது பைனரி ஃபியூஷன் மூலியமாக தானே வருது. 1 2 ஆகுது, 2 ஆனவுடனே 2 பாக்டீரியா வந்துடுது ரைட்டா. அதை தானே உண்டாகிறது. அதான் ஃபார்மேஷன் அண்ட் ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ். கேமெட் வந்து ஃபியூஷன் ஆகுறதுனால, 2ஆக பிளவுபடுவதனால 2 பாக்டீரியாக்கள் உண்டாகிறது. அது வந்து ஆப்சண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இஸ் ஆப்சண்ட் அப்படின்னு போட்டான் இன் பாக்டீரியா. அந்த நிலைமை அந்த பாக்டீரியாவுக்கு ஃபியூஷன் பண்ண முடியல அப்படின்னும் போது பிறகு சந்ததியை உண்டாக்க முடியுமா? அதுதான் ஒரு கேள்வி. நல்லா பார்த்துக்கோங்க. டிப்பிக்கல் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். அப்போ வழக்கமாக செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய பாக்டீரியாவில் என்ன நடக்குது? இன்வால்விங் த நடக்கிறது. என்ன நடக்குது? த ஃபார்மேஷன் அண்ட் ஃபியூஷன் ஆஃப் கேமெட். ஃபார்மேஷனை உண்டாகிறது. ஃபியூஷன் என்னது? பிளவு ஆஃப் கேமெட்ஸ். கேமெட்ஸ்னால் கருக்கள் பிளவு உண்டாகிறதுனால வழக்கமாக பாக்டீரியாவில் இந்த செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கிறது. அது வந்து ஆப்சண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணுறது? ஆப்சண்ட் இன் பாக்டீரியா. இதுதான் ப்ராப்ளம். வேறு விதமாக செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்க முடியுமா அப்படின்னு தான் கேட்குறான். இஸ் ஆப்சண்ட் இன் பாக்டீரியா. புரிஞ்சுக்கோங்க. அது இல்லைப்பா. அப்போ என்ன பண்ணலாம் பாருங்க. ஹவவர் ஜீன் ரீகாம்பினேஷன் கேன் அக்கர் இன் பாக்டீரியா பை 3 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் அப்படின்றான். அப்படி இருந்த போதிலும் அப்படி வந்து ஆப்சண்ட்டாக இருக்குது, அது இல்லை, ஃபியூஷன் ஆக மாட்டேங்குது அப்படின்னா பரவாயில்ல. அது வந்து வேறு வழியில் இது வந்து தன்னோட சந்ததியை உண்டாக்கும். அது என்ன வழின்னு பார்ப்போமா? ஹவவர் இருந்த போதிலும் ஜீன் ரீகாம்பினேஷன். ஜீன் என்னது? டிஎன்ஏ, பிளாஸ்மிட்ஸ் ரைட்டா. அது உடம்புல இருக்கக்கூடிய டிஎன்ஏ ரீகாம்பினேஷன் இணைகிறது. இந்த பாக்டீரியாவிலேருந்து இன்னொரு பாக்டீரியாவுக்கு இணையும் ரைட்டா. ஒரு பாக்டீரியா பைனரி ஃபியூஷனில் ஒரே பாக்டீரியா தான் 2 வந்து உண்டாகிடும் ரைட்டா. இப்போது இது ஜீன் காம்பினேஷன். ஒரு பாக்டீரியாவில் உள்ள ஜீனு இன்னொரு பாக்டீரியாவில் உள்ள ஜீனு கூட இணைஞ்சு ஒரு பாக்டீரியா உண்டாக்கும் ரைட்டா. அதான் ஹவவர் இருப்பினும் ஜீன் ரீகாம்பினேஷன். ஜீன்னா என்னது? மரபணுக்கள், அதை டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. ஜீன் ரீகாம்பினேஷன் கேன் அக்கர் நடக்கும். அக்கர்னா நடக்கும். எதில்? இன் பாக்டீரியா. பாக்டீரியாவில் ஜீன் ரீகாம்பினேஷன் கேன் அக்கர் இன் பாக்டீரியா. பாக்டீரியாவில் நடக்கும். எப்படி? பை 3 டிஃப்ரெண்ட் மெத்தட். 3 வெவ்வேறு வழிகளில் நடக்கும் அப்படிங்கிறான். இப்போ வழி கான்ஜுகேஷன். கான்ஜுகேஷன் என்னது அப்படின்னு சொன்னால், இப்போ மரபு பரிமாற்றம் சொல்லுவாங்க. இப்போ ஒரு பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய மரபணு இன்னொரு பாக்டீரியாவுக்கு போய் ஒன்று உண்டாக்குறது ரைட்டா. அந்த 2ஐயும் வச்சு ஒன்று உண்டாக்குறது, அதுதான் மரபு கான்ஜுகேஷன் சொல்லுவாங்க ரைட்டா. கான்ஜுகேஷன் ரைட்டா. அதான் மரபு பரிமாற்றம் ரைட்டா. மரபணு பரிமாற்றம்னு வச்சுக்கோங்க. அதேமாரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு என்னதுன்னா, டிரான்ஸ்ஃபார்மேஷன்னாலும் அதே இதுதான், டிஎன்ஏ பரிமாற்றம் தான். என்னது? டிஎன்ஏ எப்படி பரிமாறுதுன்னா, கான்ஜுகேஷனுக்கும் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னா, இது ஒரே உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா இன்னொரு பாக்டீரியா கூட மரபணுக்களை பரிமாற்றம் செஞ்சு ஒரு புதுசாக ஒன்று உண்டாக்கும். கான்ஜுகேஷன் அப்படின்ற போது என்வைர்மெண்ட்டில், ஆகாயத்தில் இல்லை ஒரு இறந்த பாக்டீரியாட்ட இருந்து டிஎன்ஏ வாங்கி இது டிஎன்ஏ பெற்று ஒரு புதுசு பாக்டீரியா உண்டாக்குறது கான்ஜுகேஷன் ரைட்டா. எல்லாமே மரபணு பரிமாற்றம் தான். ஆனால் 3ஆவதாக டிரான்ஸ்டக்ஷன். அப்போ டிரான்ஸ்டக்ஷன் என்னது? ஒரு வைரஸ் எஃபெக்ட் பண்ணுது. அதுவும் மரபணு பரிமாற்றம் தான். ஒரு பாக்டீரியா மேலே ஒரு வைரஸ் எஃபெக்ட் பண்ணுது. அந்த பாக்டீரியா வைரஸ் எஃபெக்ட் பண்ணி அந்த பாக்டீரியாவில் உள்ள டிஎன்ஏ கடத்திட்டு போய் இன்னொரு பாக்டீரியாவுக்கு கொடுக்குது. ஒரு வைரஸ்ஸு ஒரு பாக்டீரியாவை அஃபெக்ட் பண்ணுது. அப்போ அந்த பாக்டீரியாவில் உள்ள டிஎன்ஏவை எடுத்து சென்று இன்னொரு பாக்டீரியாவுக்கு கொடுக்குது. மரபணு டிரான்ஸ்ஃபர் ரைட்டா. இதுதான் டிரான்ஸ்டக்ஷன். எல்லாமே மரபணு டிரான்ஸ்லேட் தான், கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கான்ஜுகேஷனை பார்ப்போம்.
அப்போ லீடர்பெர்க் இவர் என்ன பண்ண சயின்டிஸ்ட்டு அண்டு எட்வர்ட் எல் இந்த ரெண்டு பேரும் அந்த லீடர்பெர்க் அண்ட் எட்வர்ட் எல் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து டேட்டியம் டெமான்ஸ்ட்ரேட், அதாவது எட்வர்ட் எல் டேட்டியம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முதல் லீடர்பெர்க் அண்ட் எட்வர்ட் எல் டேட்டியம் மொத்த பேர். அப்போ ரெண்டு பேர் வச்சா டெமான்ஸ்ட்ரேட்டர் என்னது விவரித்தனர், விவரமாக சொன்னார்கள். அதாவது டெமான்ஸ்ட்ரேட்டர்னா விளக்கமாக பரிந்துரைத்தரில் போடுங்க, விளக்கமாக சொன்னார்கள் போடுங்க. டெமான்ஸ்ட்ரேட்டட் கான்ஜுகேஷனை பற்றி விளக்கமாக சொன்னார். டெமான்ஸ்ட்ரேட்டட் கான்ஜுகேஷன் எதில் இன் ஈகோலி இந்த இயர் 1946. எதில் ஈகோலி என்ற ஒரு பாக்டீரியாவில் 1946 வருஷத்தில் இவர் அந்த பாக்டீரியா வச்சு விளக்கமாக சொன்னார் அப்படின்றாப்புல. அப்போ இந்த மெத்தடில் வந்து ஜீன் டிரான்ஸ்ஃபர் த டோனர் செல் கெட்ஸ் அட்டாச்சு டு த ரிசிப்டன்ட் செல் வித் த ஹெல்ப் ஆஃப் த பிலின்னு நம்ம என்ன படிச்சிருக்கோம், ஒரு மயிறு போல் உள்ள பாக்டீரியாவுக்கு உடம்புக்கு மேலே ஒரு மயிறு போல் இருக்கக்கூடிய ஒரு முடி போல் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா. அப்போது இப்போ என்ன செய்யும் பாருங்கள். அதாவது இது நான் சொல்கிறேன் கேளுங்க, இது ஒரு பாக்டீரியா. அப்போ இதுக்கு மேலே முடிகள் இருக்கும் இல்லையா, அதை பிலின்னு சொல்லுவாங்க. இதுலேயும் இருக்கும். அப்போ இந்த ஒரு இது வந்து இதுக்குள்ளே நுழையும். இந்த ஒரு முடி மாதிரி இருக்குல்ல அதுக்கு பேர் பிலின்னு சொல்லுவாங்க. பிலி என்ன அது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அது பீலஸ்ன்னு சொன்னாலும் சரி பிலின்னு ரெண்டு ஒன்று தான், இதுக்குள்ளே நுழையும். அப்போ இதில் உள்ள இந்த டிஎன்ஏ இந்த பிலி மூலியமாக இதுக்குள்ளே போகும். புரியுதா, இதுக்குள்ளே போகும். அந்த பிலி மூலியமாக பிலி கொஞ்சம் பெருசாகிடும், டியூப் மாதிரி ஆயிரும். ஃபஸ்ட்டு இணையும் போது தான் முடி மாதிரி இருக்கும், பிறகு கொஞ்சம் டியூப் மாதிரி ஆயிரும். இதில் உள்ள டிஎன்ஏ இதில் போகும், மரபணு டிரான்ஸ்ஃபர். ரைட்டா, இதுதான் இப்போ சொல்ல போகிறார், நானும் சொல்கிறேன் பாருங்கள். அப்போது இதில் என்னென்னா இவர் வந்து டோனர், இதுலேருந்து நுழையுது அப்படின்னா இது டோனர், இவன் கொடுக்குறான் டிஎன்ஏவை, இவன் அக்செப்டர், இவர் பெறுனர். ரைட்டா, டோனர் தான் அந்த டிஎன்ஏ கொடுக்குறவன். இதில் அந்த பிலி மூலிமா இதுக்குள்ளே நுழைஞ்சி இதில் உள்ள டிஎன்ஏவை இதில் பரிமாற்றம் செய்யும், அனுப்பும். என்ன அப்போ அதுதான் இது டோனர்னு சொல்லுவாங்க, இது அக்செப்டர்னு சொல்லுவாங்க. சரியா, இப்போ வாங்க அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நம்ம அடுத்ததுக்கு போகலாம். இந்த மெத்தடில் த ஜீன் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் த டோனர் செல், ஜீன் வந்து மாற்றப்படுகிறது. ரைட்டா, ஆஃப் டோனர் செல்ன்றது எவன் கொடுக்குறானா அவன் தான் டோனர் செல்லிருந்து ஜீன் வந்து மாற்றப்படுகிறது. அப்போ கெட்ஸ் அட்டாச்சு டு த ரிசிப்டன்ட் செல், கெட்ஸ் அட்டாச்சுன்னா அது இணைகிறது, கெட்ஸ் அட்டாச்சு டு த டோனர் செல்லிலிருந்து அட்டாச் ஆகுது. எது மூலியமாக, பிலி மூலியமாக. இப்போ தானே படம் போட்டு காமிச்சேன், பிலி மூலியமாக எதில் அட்டாச்மெண்ட் ஆகுது, ரிசெப்டன்ட்டு செல்லில் அட்டாச்மெண்ட் ஆகுது. எப்படி, வித் த ஹெல்ப் ஆஃப் த பிலி மூலியமாக டோனர் செல்லிருந்து ரிசெப்டன்ட் செல்லுக்கு அட்டாச் ஆகுது. இந்த பாருங்கள், திரும்பி சொல்கிறேன், இதுதான் டோனர் செல் பாக்டீரியா, இது ரிசெப்டன்ட். ரைட்டா, இதில் உள்ள ஒரு செல்லு இதுக்கு முடிவில் வந்து இது பிலியும்பாங்க, முடி மாரி இருக்கும். ரைட்டா, இதுலேயும் முடி மாரி இருக்கும். இப்போது இவன் டோனர், இவன் அக்செப்டர். ரைட்டா, இப்போ இதில் இருக்க டிஎன்ஏ பரிமாற்றம் செய்யணும். அப்போ இந்த பிலி என்ன செய்யணும், இதில் உள்ள நுழையும் இந்த பாக்டீரியாவுக்குள்ளே. அப்போ நுழைஞ்ச உடனே பிலி வந்து பெருசாயிரும், ஓட்டமாக பெருசாயிரும். ரைட்டா, அப்போ இந்த பிலி மூலியமாக இங்கே இருந்து டோனர் செல்லிருந்து ஒரு டிஎன்ஏ உள்ளே போகும் அக்செப்டர். ரைட்டா, இதைத்தான் அவன் சொல்லியிருக்கான் சயின்டிஸ்ட். ரைட்டா, சரி, நல்லா கவனிங்க. திரும்பி நான் அவனை படித்து காமிக்கிறேன். ஒன்றும் இல்லை, இந்த மெத்தடில் ஜீன் வந்து பரிமாற்றம் செய்யப்படுகிறது. ஆஃப் டோனர் செல்லோட ஜீன் பரிமாற்றம் செய்யப்படுகிறது. அது எப்படி, கெட்ஸ் அட்டாச்சுன்னு இணைக்கப்பட்டு, எது கூட இணைக்கப்பட்டு டு த ரிசெப்டர்னா இன்னொரு எது வாங்குதோ அது அந்த பாக்டீரியா ரிசெப்டர் செல்லு கூட இணைக்கப்படுகிறது. வித் த ஹெல்ப் ஆஃப் த யாரோட உதவியோட, வித் த ஹெல்ப் ஆஃப் த பிலியை உள்ளே நுழைச்சி தான் வாங்குவோம். இப்போ நெக்ஸ்ட்டு அந்த பில்லஸ்னாலும் ரெண்டு ஒன்று தான். அந்த பிலியானது பில்லஸாக வளருகிறது. ஏன்னா முடி மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே டிஎன்ஏ போக முடியாது, அதெல்லாம் கொஞ்சம் டியூப் மாதிரி ஆகும். உள்ளே நுழைஞ்ச உடனே கொஞ்சம் பெருசாகிடும். அப்போ இந்த பிலின்றது இந்த பில்லஸ்ன்னு சொல்லலாம். இந்த பில்லஸ் ரெண்டு ஒன்று தான், பிலியும் பில்லஸும். இந்த பில்லஸ் குரோஸ் இன் சைஸ், அந்த பில்லஸ் என்ன செய்யும், குரோஸ் இன் சைஸ். அதோட வடிவத்தை இந்த இருக்கு இல்லையா, இது ரெண்டு. இந்த பிலி தான் இதுக்குள்ளே நுழையுது.
அப்போ இந்த டிஎன்ஏ உள்ளே போகணும் இல்லையா, போகிறதுக்காண்டி இது கொஞ்சம் பெருசாயிரும் ரைட்டா, ரைட்டா. அதை தான் சொல்கிறேன், இந்த பில்லஸ் குரோஸ் இன் சைஸ், அதனோட வடிவத்தில் கொஞ்சம் பெரிதாக இருக்கும். அண்டு மேலும் ஃபார்ம்ஸ் த கன்ஜுகேஷன் டியூப், அது என்னவா உண்டாகும், ஃபார்ம்ஸ் உண்டாக்குகிறது. எதை உண்டாக்குகிறது, கன்ஜுகேஷன் டியூப். கன்ஜுகேஷன் இந்த மரபணு பரிமாற்ற டியூப் மாதிரி ஆயிடுது, கொஞ்சம் பெருசாகிடுது ரைட்டா, முடிமா இருந்து மரபணு பரிமாற்ற டியூப் மாதிரி ஆயிடுது. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், த பிளாஸ்மிட் ஆஃப் த டோனர் செல். பிளாஸ்மிட்னா அந்த டோனர் செல்லில் ஒரு பிளாஸ்மிட் இருக்கும், அதுதான் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. டிஎன்ஏ தானே பரிமாற்றம் பண்ண போகிறோம். அப்போ இந்த பிளாஸ்மிட் ஆஃப் த டோனர் செல் விச் ஹேஸ் த எஃப் ப்ளஸ் ரைட், அது என்ன சொல்லுவாங்க, எஃப் ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி அக்செப்டர் செல்லில் உள்ள பிளாஸ்மிட்டுக்கு எஃப் மைனஸ்ன்னு சொல்லுவாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த இதில் உண்மையே இல்லை. த பிளாஸ்மிட் ஆஃப் த டோனர் செல், அதாவது டோனர் செல்லில் இருக்கக்கூடிய பிளாஸ்மிட் தான் அதான் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம எவ்வாறு குறிப்பிடுகிறோம், விச் ஹேஸ் ஏ எஃப் ப்ளஸ் என்று நம்ம குறிப்பிடுகிறோம். அப்போ அது என்னது, ஃபெர்டிலிட்டி ஃபேக்டர், அதுக்கு பேர் எஃப் ப்ளஸ் ஃபெர்டிலிட்டி ஃபேக்டர். அப்போது அண்டர்கோஸ் என்ன செய்கிறது, ரிப்ளிகேஷன்னா அதை ஜெராக்ஸ் எடுக்கிறது. அந்த எஃப் ப்ளஸ் ரிப்ளிகேஷன் எடுக்கணும்ல, டபுள் இருக்கணும் இல்லையா, அதனால் ரிப்ளிகேஷன் எடுக்கிறது. எடுத்ததுக்கப்புறம் அந்த ஜெராக்ஸ் காப்பி மட்டும் அனுப்பி விட்டுரும், இதில் இன்னொரு பாக்டீரியாவுக்குள்ள அனுப்பி விட்டுரும். சரியா, அப்போ நல்லா பாருங்கள், அண்டர்கோஸ் ரிப்ளிகேஷன், அதாவது பிரதி எடுக்கிறது. ஒன்லி ஒன் ஸ்டாண்ட் ஆஃப் டிஎன்ஏ இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு. 2 இருக்கு இல்லையா, அதில் ஒன்றை மட்டும்தான் டோனர் செல்லிருந்து அக்செப்டர் செல்லுக்கு அனுப்பும் ரைட்டா. ஒன்று பிரதி எடுக்கல, ஒன்று தான் இருந்துச்சு, அதை ரிப்ளிகேஷன் எடுத்துச்சு. அந்த டிஎன்ஏ பிளாஸ்மிட் டிஎன்ஏ ஒன்று தான், அதை 2 ஆக்கிடுச்சு. ஏன்னா அது ரிப்ளிகேஷன், அதை ஜெராக்ஸ் காப்பி எடுக்குது. அப்படி எடுத்த உடனே அந்த ஒன்றை மட்டும் ரிப்ளிகேஷன் பண்ணதை மட்டும் அடுத்த பாக்டீரியாவுக்கு எது மூலமாக, பில்லர்ஸ் இருக்குல்லையா, அந்த பிலி மூலியமாக அனுப்பிவிட்டது. அதான் அதனால் பாருங்கள், அதாவது அண்டர்கோஸ் ரிப்ளிகேஷன் ஒன்லி இப்போ ஒன் ஸ்டாண்ட் ஆஃப் டிஎன்ஏ, அது பிளாஸ்மிட் டிஎன்ஏ ஒன்று தான், ஒரே ஒரு இலையை மட்டும் அனுப்பும். ஒன் ஸ்டாண்ட் ஆஃப் டிஎன்ஏ இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு டு த ரிசிப்டன்ட் செல். ட்ரான்ஸ்ஃபர்னா பரிமாற்றம் செய்யப்படுகிறது. டு த யாருக்கு, ரிசெப்டன்ட் செல்லுக்கு பரிமாற்றம் செய்யப்படுகிறது. எது மூலியமாக, த்ரூ கன்ஜுகேஷன் டியூப். அது இந்த பிலியை தான் கன்ஜுகேஷன் டியூப்னு சொல்லிட்டு, அது பெருசாகிடுச்சு இல்லையா, பெருசாக அது கன்ஜுகேஷன் டியூப் மூலிமா பரிமாற்றம் செய்யப்படுகிறது. இப்போது நான் இதெல்லாம் சொல்கிறேன், இப்போ எப்படின்னு பாருங்கள், இதை நான் படத்தில் காமிக்கிட்டேன், இங்கே பாருங்கள். இதில் என்னவா இருக்குது, இதில் 2 இருக்கு இல்லையா, அந்த இதுக்குள்ளே இதான் பிளாஸ்மிட்னு சொல்லுவாங்க டிஎன்ஏ. இதில் 1 தான் இருந்திருக்கும், ஆனால் இது ரிப்ளிகேஷன் பண்ணும்போது 2 ஆயிடுச்சு. இந்த 2 இருக்கா இதில், இந்த 2 இருக்கா பாருங்க, 2 இருக்கா இதில். அப்போது 2 இருக்கும்போது அப்போ இந்த சைடில் ஒன்றுமே இல்லை, இதில் எதாவது இருக்கா, இல்லை. அப்போ இது டோனர், இது அக்செப்டர். என்ன செய்து பாரு, இங்கே 3வது படத்துக்கு வாங்க. இந்த 2ல் ஜெராக்ஸ் இடத்துல 1 மட்டும் இப்படி உள்ளே வருதா, 1 நுழைஞ்சு உள்ளே வந்துருச்சா, அப்போ மீதி 1 இங்கே இருந்துச்சு. அப்போ இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் இது என்ன செய்யும்னா இன்னொன்று உண்டாக்கி 2 ஆக்கிடும். இதை 2 ஆக்கி புதிய பாக்டீரியா உண்டாகிடும் ரைட்டா. சரி பாருங்கள், அதை சொல்கிறேன். DNA is transferred to the recipient cell through conjugation tube, right? The recipient completes, இந்த ரிசெப்ட்னா வாங்குறது completes the structure of double strand DNA by synthesizing the strand that complements the strand acquired from the donor. அதான் நான் சொன்னேன்ல, இது என்ன செய்யும், ஒன்று வாங்கிட்டு இன்னொன்று அது உள்ளே உண்டாக்கி அது 2 ஆக்கிடும். பாருங்க, the recipient completes அது முடிச்சு வைக்கிறது. எதை முடிச்சு வைக்கிறது, த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்ட்ரக்சர்னா டபுள் வேணும் இல்லையா, ஒரு சிங்கிள் தான் வாங்கிடுச்சு, அதனால் டபுள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டபுள் ஸ்டாண்டர்டு டிஎன்ஏ. அப்போ டபுள் ஸ்டாண்டர்ட் 2 இலைகளை கொண்ட டிஎன்ஏவை உண்டாக்குறது. ஒரு இலை வந்துருச்சு இல்லை, இன்னொரு இலையை அதுவை உண்டாக்குகிறது. எப்படின்னா பை சிந்தசைசிங்னா உருவாக்கி, எதை உருவாக்கி, ஸ்டாண்ட் இன்னொன்று இதை உருவாக்கி, ஸ்டாண்டுனா ஒரு ஸ்டாண்டு தான் வந்துச்சு, இப்போ இன்னும் உண்டாக்கணும்ல, பை சிந்தசைசிங் ஸ்டாண்ட் தட் காம்ப்ளிமெண்ட்ஸ் த ஸ்டாண்ட் அக்கர்டு. அந்த இவன் உண்டாக்கின ஒரு ஸ்டாண்டு ஒரு இலை, அது வந்த இலை கூட காம்ப்ளிமெண்ட் இணைந்து கொண்டது ரைட்டா. அதுதான் சொல்கிறான். என்ன பாருங்க, பை சிந்தசிசிங்னா உண்டாக்கி, எதை ஸ்டாண்டை ஒன்று உண்டாக்கி, ஸ்டாண்ட் இலையை உண்டாக்கி, அந்த இலையானது தட் காம்ப்ளிமெண்ட்ஸ்னு இணைகிறது. எது கூட, த ஸ்டாண்ட் அக்கர்டு, பெறப்பட்ட ஒரு டிஎன்ஏ கூட இது இணைகிறது.
அப்போது ஃப்ரம் த டோனர்லேருந்து வாங்கின இதில் வந்துருச்சு. டோனர்லேருந்து வந்த ஒரு இலையில் இருக்குது. அப்போ இன்னொரு இலையை இந்த அக்செப்டர் உண்டாக்கி அது கூட இணைகிறது. இந்த வந்துச்சுல, இந்த பாருங்க, இதுதான் டோனர். இதில் 2 1 கொடுத்துருச்சு. இந்த பாருங்க, 1 உள்ள விழுந்துருச்சா. வந்த உடனே இது என்ன செஞ்சிச்சு, கடைசியில் பாரு, இதில் 2 இருக்கும் பாருங்க, இதில் 2 இருக்கும். மேலே நல்லா ஒத்து பாருங்க, 2 இருக்கும். ஒன்று தான் நம்மளுக்கு வந்திருக்கு. அப்போ இன்னொன்று இது உண்டாக்கி இது கூட காம்ப்ளிமெண்ட் மாதிரி இது கூட இணைஞ்சி 2 ஆயிடுச்சு. அப்போ பாருங்க, இதுவும் ஜெராக்ஸ் எடுத்துக்கிடுச்சு. இது அப்போ இது ஒன்று வந்துருச்சு, இது ஒன்று 2 ஆயிடுச்சா. இதுதான் காம்ப்ளிமெண்ட் ஸ்ட்ரக்சர்.